ரொம்ப சொல்கிறது ப்ரொமோஷன் தான். அவ்வளோ இது பண்ணிட்டாங்க தம்பி. ப்ரொமோஷன்லாம் ரொம்ப அழகாக சிறப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கே தனியாக அவங்க செலவழிச்சாங்க. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு படத்தை எடுக்கிறது பெருசு இல்லை, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அவ்வளோ அழகாக சேர்த்தாங்க. விஜயும் வெங்கட்டும் அதுக்கு முக்கிய ஒரு விஷயமா இருந்து அதை கொண்டு போனாங்க. ஹரீஷன் இருக்கார், அவர் எல்லாத்தையும் எங்களை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் டேட் வாங்கி இவங்கெல்லாம் ஒன்று இணைச்சி அந்த ஒரு நாள் கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மறுபடியும் நம்ம யுவராஜுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நன்றி. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பட்ஜெட்டாக இந்த படம் எடுக்கல, அவங்க 2 படம் எடுத்திருக்காங்க. 2 படத்தோட இந்த படத்தோட பட்ஜெட் ஜாஸ்தி தான். நானே சொல்லுவேன், வேணாம் இவ்வளோ போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களோட சண்டையெல்லாம் போட்டுக்கேன், வேணாம் என்னை வச்சு மினிமம் பட்ஜெட்டில் எடுங்க, இவ்வளோ போகாதீங்க அப்படின்வேன். அது அவருக்கும் சொல்லியிருக்காங்க. இவரை வச்சு ஏன் எடுக்கிறீங்க, இது போகாம என்னன்னு பார்த்துக்கோன்னு அவருக்கும் சொல்லியிருக்காங்க. அவர் ஏன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரு. அதோட இல்லை சார் நான் நம்பிடுவேன் சார். நானே சொல்லுவேன், ராமேஸ்வரம் போகும்போதும் நான் சொல்லுவேன், பட்ஜெட் ஏறிடுச்சு அவங்களோட நான் சண்டை போடுவேன். இதோட 25ஆம் தேதி ஏன் போடுறீங்க, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாம் டபுளாக இருக்கும், வெளில வேணாம் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்து மேலே அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகலை. இந்த வெற்றி எங்களோட வெற்றி இல்லை, இது தமிழ் சினிமாவின் வெற்றியாக தான் நான் கருதுவேன். குடும்ப படங்கள் நிறையா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்னும் மாறும், நிறையா படங்கள், நிறையா ஜேர்னல் படம் வரும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சு